ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போடலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாத்தை 2ஆக மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே இடுப்பு மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் வந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பாடியோட உயரம் வந்து 13 இன்ச், நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 13 இன்ச்சாகவும் நம்ம இப்போவே மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 13 இன்ச்சு ஒரு வாட்டி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கடுத்து 13 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கரெக்டான 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு கோடும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு கோடும் போட்டுக்கலாம். பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது எந்தெந்த அளவுகள் வந்து வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஷோல்டர் வந்து நான் 5.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆம்கோலுமே வந்து 5.5 இன்ச்சு தான் வைக்கணும். நான் ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இந்த பாடியோட சைஸ் வந்து 30, அதனால் 5.5 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போது நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு நான் வந்து வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு ஷோல்டர் 3 இன்ச் வந்து கிடைக்கும். இப்போது நெக்கோட ஹைட் வந்து 8.5 இன்ச் வைக்கணும். அதை வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து வைக்கணும் அப்படின்னா, மேலே தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து தான் எப்பொழுதுமே வைக்கணும். அங்கேருந்து வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கரெக்டான 8.5 இன்ச்லேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை கீழே கரெக்டான அளவில் 13 இன்ச்சில் ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து நீங்கள் இன்ச் டேப் வச்சு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 8.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணணும். அதனால் குழப்பமே இல்லாமல் நீங்கள் எப்பொழுதுமே வந்து எக்ஸ்ட்ரா அளவில் இருந்தே நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எந்த அளவும் விட வேண்டியதே இல்லை. நம்ம 8.5 இன்ச்சு அளந்திருக்கோம் அப்படின்னா அதே 8.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நெக் ரவுண்டும் ஆம்கோலும் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம பேக் பார்ட் அவ்வளோதான். இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸ் மார்க் பண்ணது எப்போதுமே நம்ம வந்து மடித்து அடிக்கிற பகுதியில் வந்து வீக்கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அளவு மாறாமல் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஆம்கோலில் நம்ம ஏற்கனவே பேக் சைடு கட் பண்ணாலே அந்த ஆம்கோலில் ஒரு துணியை மட்டும் இந்த மாதிரி தூக்கி போட்டுக்கோங்க. தூக்கி போட்டுட்டு அதோட எஞ்சில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணுவேன் எப்போதுமே. இப்போ உள்ளே ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளடிக்கு நான் வந்து ஆம்கோல் வந்து வளைவு கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் தையலுக்காக வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே தள்ளி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடு 2.5 இன்ச்சு வச்சதுனால ஃப்ரண்ட் சைடுமே நான் 2.5 இன்ச்சு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்கோட ஹைட்டு வந்து 6 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன். அந்த 6 இன்ச்சுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா கீழே எந்த அளவும் விட வேண்டியதில்லை. அதே 6 இன்ச்சில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து 12 இன்ச்சு வருது. அந்த 12 இன்ச்சுமே நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது தையலுக்காகவும் சேர்த்து தான் வந்து 12 இன்ச்சு. இப்போ வந்து கரெக்டாக அந்த 12 இன்ச்சில் இன்ச் டேப் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இதில் வந்து ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்டில் வளைவு கொடுப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த கார்னர்லேருந்து 2.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த 2.5 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் அடுத்த 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கிறேன். இப்போது டாட்டோட உயரம் வந்து நான் 2.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அந்த 2.5 இன்ச்சில் வந்து நேராக ஒரு கோடு போட்டுட்டு நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால டாட் வந்து 1 இன்ச்சில் வந்து பிடிச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சென்டரில் 12 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கோமா, அதில் இருந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு வந்து வளைவு கொடுக்கறதுக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இந்த சைடு வந்து நான் 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து வளைவு கொடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது நம்ம வந்து உள் வளைவில் வளைச்சி வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஆம்கோலில், அதில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்டினது போக கீழே வந்து இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம பட்டி பீஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆம்கோல் பகுதியில் வந்து கொஞ்சம் கிளாத் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நெக் பீஸ்க்காக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு இதில் தான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறேன். 4ஆக மடித்து போட்டுட்டு எந்த சுருக்கமும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து கீழே கையை மடித்து ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நான் வந்து 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இப்போது ஸ்லீவோட உயரம் வந்து 5 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. 5 இன்ச்சு நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டான 5 இன்ச்சில் ஒரு கோடும், தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவோட அளவு வந்து கீழே வந்து 9.25 இன்ச்சு வந்து வருது அந்த ஸ்லீவ் ரவுண்டு. அதை ரெண்டும் நம்ம டிவைட் பண்ணும்போது 4.25ம் ஒரு புள்ளியும் வரும். அதை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். 4.5யும் ஒரு புள்ளியும் வருது, அதை நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சில் வந்து பாதி 6.25 இன்ச்சு வரும். அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா 1/2 இன்ச்சு, அங்கேருந்து வந்து 6.25 இன்ச்சு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து கீழே கொடுக்கக்கூடிய அளவு வந்து நான் 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம 5 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். 3 இன்ச்சுலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப இதாக தெரியும். அதனால் நான் வந்து 2.5 இன்ச்சு வந்து வச்சுக்கிறேன். 2.5 இன்ச்சு வச்சுட்டு அந்த 2.5 இன்ச்சில் அந்த 6.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பிகினர்ஸ் கூட புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.